அதே கண்டெய்னரை போட்டு உடைச்சிருக்கிறாங்க. அந்த கேட்ல இருக்கக்கூடிய செக்யூரிட்டி செக் பக்கத்திலேயே அது நடக்கிறது. ரெண்டையும் ஒரே நேரத்தில் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்புகிறார்கள். பாதுகாப்பு குறைபாடு என்பது எதிர்க்கட்சிகளின் பார்வை மட்டுமா? ஆளுங்கட்சிக்கும் அந்த பார்வை தானே இருந்தாக வேண்டும். குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த பார்வை இருந்துதானே ஆக வேண்டும். இந்தியாவின் தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பீடம் தான் நாடாளுமன்றம். உச்சபட்சமான இடம் அது. இந்தியாவின் தலைவிதினா தலையாய விதியை, அரசு அமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற ஒரு அவை அது. புதிய புதிய சட்டங்களை இயற்றுகிற அவை அது. நாட்டை ஆளுகிற மன்றம் தான் நாடாளுமன்றம். நாட்டை ஆளுகிற உறுப்பினர்கள் தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அவர்கள் எல்லாம் ஒன்று கூடக்கூடிய ஒரு உயரிய பெருமன்றம் தான் மக்களவை என்பதும் மாநிலங்களவை என்பதும். அந்த இடத்திலேயே பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் நாட்டின் பிற பகுதிகளில் எப்படி பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும்? இந்த கேள்வி இந்திய நாட்டின் குடிமகன் ஒவ்வொருவருக்கும் எழ வேண்டிய கேள்வி. பிரதமருக்கும் அந்த கேள்வி எழ வேண்டும், உள்துறை அமைச்சருக்கும் அந்த கேள்வி எழ வேண்டும், அனைத்து ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கும் அந்த கேள்வி எழ வேண்டும். ஆனால் எதிர்க்கட்சிகள் அந்த கேள்வியை எழுப்புகிற நிலையில் அதற்கு அவர்கள் பதிலளிக்கவில்லை என்பதை விட அவ்வளவு பேரையும் கூண்டோடு வெளியேற்றி இருக்கிறார்கள். என்ன கோரிக்கை? சம்பவம் நடந்தது முதல் வாரம். இரண்டாவது வாரத்திலிருந்து நாம் வைக்கிற கோரிக்கை ரெண்டே கோரிக்கை தான். ஒன்று, பார்லிமெண்ட் செக்யூரிட்டி பிரீச், பாதுகாப்பு கேள்விக்குள்ளாகி இருக்கிறது, அது பற்றி விவாதிக்க வேண்டும். ஒரு ஜனநாயக சக்தி யாராக இருந்தாலும் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த இடத்தில் ஒரு ஜனநாயக சக்தி பிரதமராக இருந்தால் ஒரு 3 மணி நேரமாவது அதை விவாதிப்பதற்கு அனுமதித்திருப்பார். அல்லது ஸ்பீக்கர், நாடாளுமன்ற அவையை நடத்தக்கூடிய தலைவர் ஒரு ஜனநாயக சக்தியாக இருந்தால் ஒரு 3 மணி நேரமாவது அதுக்கான நேரத்தை ஒதுக்கி விவாதிக்க சொல்லியிருப்பார். விவாதிக்க வேண்டிய ஒன்று. எப்படி பாதுகாப்பு பலவீனமாக இருந்தது, இதில் ஆளுங்கட்சியை விமர்சிப்பார்கள் என்பதற்காக விவாதிக்காமல் இருக்க முடியாது. ஏனென்றால் இது நாடாளுமன்றத்தின் பாதுகாப்போடு தொடர்புடையது, நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்போடு தொடர்புடையது. நாடாளுமன்ற பாதுகாப்பு என்பதுதான் நாட்டின் பாதுகாப்பு. நாடாளுமன்றத்திற்கே பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் பிறகு எப்படி இந்த நாட்டை பாதுகாக்கப் போகிறோம்? எந்த இடத்திலே இந்த குறைபாடு நேர்ந்தது? அந்த 2 பேருக்கு பாஸ் வழங்க சொல்லி உள்ளே நுழைவதற்கான அனுமதி சீட்டு வழங்குவதற்கு பரிந்துரைத்தவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தனக்கு நம்பிக்கையானவர்களுக்கு உள்ளே நுழைவதற்கான அனுமதி சீட்டு வழங்க பரிந்துரைக்கலாம். சேம் டே பாஸ் என்று ஒன்று இருக்கிறது. இன்றைக்கு காலையிலே கொடுத்து இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே உள்ளே போய் பார்ப்பது. நெக்ஸ்ட் டே பாஸ், இன்றைக்கு விண்ணப்பித்தால் அடுத்த நாள் பார்ப்பதற்கு அனுமதி வழங்குவது. ஹோல் டே பாஸ், ஒரு நாள் முழுவதும் உள்ளே இருந்து பாராளுமன்றத்தை சுற்றி பார்ப்பது, பல இடங்களுக்கு சென்று பார்ப்பது. இப்படியெல்லாம் சில வழிமுறைகளை வைத்திருக்கிறார்கள். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் 2 பேருக்கு தான் வழங்க முடியும். சேம் டே என்றால் ரொம்ப கடினமானது, உடனே தரமாட்டார்கள். அது ஆளுங்கட்சி உறுப்பினருக்கும் உண்டு, எதிர்கட்சி உறுப்பினருக்கும் உண்டு, யாராக இருந்தாலும் எல்லோருக்கும் உண்டு. என்னிடத்தில் யார் கேட்டாலும் நான் கையெழுத்து போட்டு கொடுத்து விடுகிறேன். பாராளுமன்றத்தில் வேலை செய்யக்கூடியவர் வந்து, அண்ணா சார் இதில் ஒரு கையெழுத்து போடு, என்ன ஒரு பாஸ், யாரு என்ன எதுவும் கேட்கறது கிடையாது, போட்டுருவோம். ஒரு நம்பிக்கை தான். யார் நம்மை வந்து தவறாக பயன்படுத்த போகிறார்கள், யார் இங்கே உள்ளே நுழைந்து விட போகிறார்கள் என்கிற ஒரு பாசிட்டிவ் திங்கிங், ஒரு நேர்மறையான அணுகுமுறை. எல்லாத்தையும் சந்தேகப்பட தேவையில்லை, சந்தேகப்பட்டு யாருக்கும் உதவாமல் தவிர்க்க கூடாது. ஒரு பாஸ் தானே நம்மால் முடிஞ்சது என்று கையெழுத்து போடுகிறோம். ஒருவேளை அப்படி அந்த பிரதாப் சின்ஹா கொடுத்திருக்கலாம், நாம் அதை குறை சொல்லவில்லை. ஆனால் அது விவாதிக்க வேண்டுமா இல்லையா? விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்றா இல்லையா? அனுமதி சீட்டு தந்தவன் பிஜேபி காரன், வந்த 2 பேரும் பிஜேபி காரனா அல்லது வேற ஆளா, தனி ஆளா, பொது ஆளா தெரியாதல்லவா? அதை விசாரிக்க வேண்டும், அதை பற்றி விவாதிக்க வேண்டும். இதுவரையில் பிரதாப் சின்ஹாவை கூப்பிட்டு அவர்கள் விசாரிக்கவில்லை.